ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, பூரிக்கு ரொம்பவே மேட்ச் ஆன மீல் மேக்கர் கிரேவி குருமான்னு கூட சொல்லலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சிடலாம். சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை தக்காளி இது நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த மீல் மேக்கர் இதோட சேர்த்துடலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு அதோட சேரும். அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை அலசி இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இதை நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.